டீப்ல நீங்க கேக்குற கேள்வி என்ன கேக்குறீங்க பாருங்க கேள்வி, அது போல கேள்வியை நடிகர் விஜய் கேட்டு பாருங்க. அதாவது 1 to 1 அதாவது நேருக்கு நேர் ஃபேஸ் டு ஃபேஸ் ஆகி பார்த்து பேச சொல்லுங்க, முடியாது. ஏன்னா பக்கத்துல இருக்கவங்க என்ன டைலாக் எடுத்து பேப்பர் கொடுக்கணும் கையில. அப்படிப்பட்ட அரசியல் தலைவர் தமிழ்நாட்டு மக்களுக்கும் எங்க மண்ணுக்கும் தேவை கிடையாது. எதுக்காக அரசியலுக்கு வரீங்க நீங்க? உங்களுடைய சினிமா துறையில நீங்க உங்களுடைய துறை சார்ந்த பெண்கள் எவ்வளவு பேர் பாதிக்கப்படுறாங்க பாலியல் ரீதியா, அங்க போய் நீங்க வந்து அவங்களுக்கு போய் பாதுகாப்பு கொடுங்க, அவங்களுக்கு போய் உதவி செய்யுங்க. இந்த மண்ணோடைய அரசியலை பார்க்கறதுக்கு எங்களுக்கு தெரியும். இந்த மண்ணின் பூர்வீக கூடி நாங்க இருக்கிறோம், எங்களுக்கு ஆள்றதுக்கு தகுதி. தமிழ்நாட்டில் உள்ள தமிழக இளைஞர்களுக்கு அரசியல் அறிவு 1000 இருக்கு, 1000 கோடிக்கு மேல இருக்குது எங்களுக்கு மூளை. நாங்க இருக்கிறப்ப நீங்க 60 வயசுல நீங்க என்னங்க அரசியலுக்கு நீங்க வரீங்க? அப்ப தமிழ்நாடு இளைஞர்கள் அப்படின்னா கேனே நினைச்சிட்டு இருக்கீங்களா? அப்ப நீங்க திரையிற படத்துல நாங்க பணம் ஊத்து வாங்குவோம், அதே போல நீங்க வந்தீங்கன்னா உங்க கூட வந்து ஒரு சில அதாவது எப்படி சொல்லுவாங்க விசிலச்சாங்க குஞ்சுங்கன்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்த கூட்டம் தான் இருக்குது. அது வந்து காணல் நீர் போல கொஞ்ச நேரம் தான் இருப்பாங்க, காணல் போய் காணா போயிடுவாங்க. இது வந்து ஒவ்வொரு எலெக்ஷன் நேரத்திலையும் அதாவது வந்து சீசன் பறவை போல ஒவ்வொருத்தரும் உருவாக்குறாங்க. இன்னைக்கு விஜயகாந்த் அண்ணெல்லாம் பாருங்க, அவர் செத்த பிறகுதான் அவரு மக்களுக்கு என்ன உதவி செஞ்சாருன்னு, அவர் யாருக்கு சாப்பாடு போட்டாருன்னு செத்த பிறகுதான் மக்களுக்கு தெரிஞ்சது. அது வரைக்கும் யாருக்குமே தெரியலையே. இவங்க போவாங்களாம், அதை சாப்பாடு போடுவாங்களாம், அதை சாப்பாடு போட்டு விஜயோட போட்டோ பக்கத்திலே வச்சுப்பாங்களாம், அதை போட்டோ எடுப்பாங்களாம். இவங்க போவாங்களாம் 10 ரூபாய் தர்பூசணி பழத்தை கொடுப்பாங்களாம், அதை போட்டோ எடுப்பாங்களாம், அதை வந்து ரீல்ஸ் போடுவாங்களா. இதெல்லாம் ஒரு அரசியலாங்க? இதெல்லாம் மானங்கட்ட கேடுகட்ட அரசியல். இந்த கேடுகட்ட அரசியல் இந்த தமிழ்நாட்டுல தேவையில்ல. அது போல கேடுகட்ட தலைவரை என் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தேவையில்லை. ஆல்ரெடி அவருக்கு விளம்பரம் இருக்கிறதுனால தாங்க அரசியலுக்கு வராரு. அதாவது விஜய் அவர்களையும் இப்ப வீரலட்சுமி அவர்களையும் ஈக்குவல் பண்ணி பாத்தீங்கன்னா, விஜய்க்கு நாங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அன்னக்காவடி போலதான். ஏன்னா அவர் வந்து பல கோடி ரூபாய்க்கு அதிபதி, நாங்க பொருளாதார ரீதியா விஜய்க்கு நாங்கெல்லாம் வந்து அன்னக்கோடி. ஆனா அரசியல் ரீதியா நாங்க உயர்ந்தவங்க, விஜய் தாழ்ந்தவர் தான். ஏன்னா அரசியல் ரீதியா நாங்க வந்து நடிகர் விஜய் வந்து பணத்தை பார்த்து அரசியலுக்கு வந்தவர், நாங்க வந்து தமிழ்நாட்டு மக்களுடைய மனத்தை பார்த்து அரசியலுக்கு வந்தவங்க.